ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேரிஸ் ஆர்கே விளாக்ஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சரக்குக்கு சைடிஸ் ராஜனை வாங்கி கொடுத்தோம். ஆமா, ஏன் வாங்கி கொடுத்து வந்திருக்காருன்னா நாளைக்கு பிறந்த நாள், அதனால வந்து சரக்குக்கு சைடிஸ் வாங்கி கொடுத்தோம். லவ் ஃபீல் ராஜுக்கு அது யாரும் தெரியும் எல்லாத்துக்கும். உள்ள யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ரசிகர் இருக்காரு. உள்ள கார்த்திக் நேத்து பாருங்க லாலிபப் இன்னைக்கு வாயில தூக்கி தரோம். நல்லா லாலிபப் இருக்கு பாத்துக்கலாம். பப்பு பப்புன்ட்டாங்க சப்பு சப்புன்னு. 17 வருஷம் லாலிபப், 17 வருஷம் 2 வருஷத்துல லாலிபப் 2 தடவை சப்பிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அண்ணன் பிறந்த நாள் நைட்டு கொண்டாடுறோம். லைன்ல வாங்க. இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணு. இதுல ஒருத்தன் என்ன கல்ல முதல் பண்றாச்சு. ஏண்டா ஏர் நேர் 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 எங்க படிக்க ஐயோ மனுஷனா நீங்க எல்லாம் ஐயோ சாப்பிடலாம். போடு கிசுசா போடு ரஜில போடவா. இது போறேன். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு உங்களை வண்டி கிடைக்குமாடா? Five minutes later. வீட்டுல வந்துட்டு வேணாம்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணுவேன்? அதுதானே போய் சாப்பிடுவேன். என் நாய் திங்கிறதுல இப்ப என் கூட டெய்லி வருமே திங்காது. என் நாய் மசைய பிடிக்கும் போது வேட்டை நாய் ஆயிடுச்சு. பிராக்டிஸ் பண்ணா கொஞ்சம் நல்ல. ஏன் இங்கிட்ட வந்து முன்னாடி திங்காதா? இங்கிட்ட வந்து முன்னாடி திங்காது. திங்கும்டா. பொட்ட நாய் திங்காதேடா உண்மையிலேயே. என் நாய்க்கு 3 சோறு நான் தான் போடுவேன். பொட்ட நாய் ஒரு நேரம் சேர்த்து போட்டா என்ன ஆக போகுது? திங்காது. வேஸ்டா போயிடுற சோறு அவன் யார் அவளுக்கு நாலு சேர்த்து போறானோ ஒண்ணு என்னடா ஏன் காக்கா இப்போலாம் காக்கா இருக்குது. ராத்திரி எங்க அம்மா போட்டாங்க சோறு வீட்டுல இருந்துட்டு திரும்ப நான் சாப்பிடும்போது அது கேட்டுச்சு. நான் போய் நேரம் சாப்பாடு போட்டது சாப்பிடுச்சு. கேட்டா நான் போடுவேன். காராப்பூரி திங்குது, மிச்சர் திங்குது, பொடி திங்குது. பழைய சோறு இது மாதிரி போட்டா இப்ப பழிச்சல் காரா பூந்தி அது மாதிரி ஏதாவது சிக்கன் போட்டா எனக்கு சிக்கன் கிடையாது. அதுக்கு திங்க போடுறேன். கர்ம கர்மா என்ன இப்படி நாரு? என்னப்பா அங்க சத்தம்? 5 hours later. சரி, இப்ப என்னென்ன பொருள் வாங்கணும்? எனக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னு தெரியல. டேய் பிரியாணிக்கு இல்லடா, சாமி கும்பிட என்னென்ன பொருள் வாங்கணும்னு கேட்டேன்டா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு காசை கொடுத்து அவங்களே தருவாங்க எல்லாம். எவ்வளவு கொடுக்குறா? ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுக்கலாமா? அதான் கேக்குறேன். மாலைக்குள்ள என்னென்ன வாழை வாங்க வச்சு கொடுத்துருவாங்க. தேங்காய் சூடம் வச்சு அப்புறம் மாலையோட கொடுத்துருவாங்க. மாலை இருக்குடா. சாமிக்கு பண்ணது உனக்கு போடுவாங்க. இல்லாட்டி வண்டி கட்டி சாமிக்கு வச்சுட்டு எனக்கு மாலை போடுவாங்க. உனக்கு தருவாங்க. நீ போட்டுக்கலாம், இல்லாட்டி வண்டி கட்டி. சரி, அண்ணனுக்கு மாலை போடும்போது கொஞ்சம் நல்லா கேப்சரா ஜம்முன்னு ஒரு போட்டோ வீடியோ. வாய்ப்பே இல்லைங்க. எதுக்கு அவன் உன் பிறந்தநாள் வரும்ல, பார்த்து வீடியோ கட்டவா? பயங்கரமா முடியாது. தப்பு வச்சு அடிச்சு தப்பு அடிச்சிங்களா? அப்புறம் Flashback. ஆமாங்கக்கா. ஒரு செட்டு போதும். ஜிபே இருக்குங்க. ஃப்ரெண்டு வருகிறான்.
இவ்வளவு குரங்கு இருக்கு. ஆமா குரங்கு எப்படி குடிங்க போகுது ஆமாடா சத்தியமா ஒரு தட்டை இருக்கிறதா என்ன ராஜு ஆமா ராஜு செருப்பு கட்டுங்க ராஜு எனக்கு பயமா இருக்குடா. வந்து செருப்பு தீடி பேர போகுது எனக்கு அவங்க செருப்பு இருக்கு எனக்கு கையிலுக்கு ஒரு வாக்குள்ள எடுத்து பார்த்து பிடிக்கிட்டு போயிருமோ பயமா இருக்கு. வாழைப்பழம் தரங்க குடிச்சுக்கலாம் போய் மேல போயிடு. கேமரா உள்ள ஆன் பண்ண தான் தெரியல போலாம் நீ தானே வீடியோ எடுக்கிற நீ தானே போட்டு அடிப்பாங்க. எனக்கு தேவையில்ல செல்லு இருந்தா வச்சுக்கிட்டு கொடுத்துருங்க கோயிலுக்குள்ள என்னதுடா ஏய் அவன் பாடுறாங்க போக மாட்டான்டா ஊட்டி தானடா இருக்கு சும்மா பார்த்துட்டு. ஹை ப்ரோ ஐ அம் உள்ள கேமரா கொண்டு ராமு ராஜு நீ ஆரம்பி கையை வச்சுக்கிட்டே இருக்கு நம்ம அட்டாக்கிங் சன்ட்டு சொல்லுங்க ஒரு 150 ரூபாயடா மாலை 70. எவ்வளோ இந்த தேங்காய் எல்லாத்தையும் மீனுக்கு 100 ரூபா செட்டு 150 ஃபர்ஸ்ட் விநாயகர் சாமி கும்பிட்டு தான் நான் தான் சொன்னேன் நீதான் வேணும் விநாயகர் கும்பிட்டு நான் அடுத்த சாமி கும்பிடுங்க போய் அமனைத்தும் போய் போடாடி நீ தான்டா ஃபர்ஸ்ட் மேல போலான்னு கூட்டி போனேன். ராஜே நீதான் போன ஏய் குரங்கு கொடுத்துக்கலாம். ஆனா உங்களை சொல்லவா ஊதுபத்தியில அந்த வாழைப்பழத்தை வைக்கணும். வாழைப்பழத்தை அப்படி எது கொடுத்தாங்க எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் கூட்டிட்டு இருக்கோம். வெத்தலை அங்க சாமி கிட்ட வைக்கணும். தேங்காவை உடைக்கணும். தேங்காய் உட உள்ள விடணும். மாலையை சாமிக்கு போட்டுருக்கு அந்த சாமி அது மாலைக்கு உள்ள போட்டு உள்ள போலாமா? உள்ள போக கூடாது. ஐயோ மாமா ராஜே நம்ம போட்டுக்கலாம் பாவா சாமி வைக்காம நீ எப்படி போடுவ மாற்றி விடுவோம். போடவே மாட்டேன். என்ன பண்ண போற ராஜி அதெல்லாம் வேணாம் டப்புன்னு நீ போட்டு டப்புன்னு எடுத்துட்டு வந்துடு எடுத்துருவா. ஆமா அப்புறம் எதுக்கு அந்த மாலை அப்புறம் நம்மளுக்கு அது என்ன பண்ண கூடாது எடுத்துட்டு கையில அக்கௌண்ட் வச்சு கும்பிடுறோம். வண்டிக்கு வை ராஜு வண்டி கட்டி விடல ராஜு அதுக்கு தான் சார் அது மாலை தருவாங்க. போட்டு எனக்கு சொல்லுங்க டேய் சாமிகிட்ட வச்சுருந்தா அது போடக்கூடாது ராஜு விடு விடு எல்லாமே ஆப்போசிட் போட்டோம். போடுன்ற எடுன்ற தேங்காய் வர அதெல்லாம் கரெக்டாக பண்ணு தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு அவங்க எது தெரியுமா கவர்ல போட்டு தரேன்னு சொன்னாங்க வந்தோடனே வாழைப்பழத்தை இதையும் கவர்ல போட்டு தரேன் தான் கொண்டு வாங்க நாங்க அந்த உள்ளதான் இருக்கு ராஜு அங்கேயே விட ராஜு அது என்னது உடச்சு தண்ணி உள்ள ஊத்துறதுக்கா நீங்க உடனே சிலருதாங்க வா நம்ம மலைக்கான அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. கருப்பா இருக்கு இன்னும் கை நடுங்க தானே பண்றது தட்டை மட்டும் எடுத்துக்கோ. சாமியே உங்களா ஐயோ காப்பி நிமிஷா நாய் குரங்கு போடுறது அதுன்னு விடு வேற தேங்காய் இல்லையா? டேய் குரங்கு தேங்காய் திங்காம இருக்க மாடா. சத்தியாவே சாப்பிட்றேன் சத்தியா. எது இல்லை நீங்க வரனே மாலை தானே இருக்கு இதெல்லாம் தப்புடா பாப்பலாம் இதெல்லாம் தப்பு தம்பி இல்லடா எடுக்க மாட்டேங்குது. அதான் சொல்றேன் திங்க மாட்டேங்குது. அதுகிட்ட கொடுத்தாதான் அப்படிங்க எதுவுமே இல்லைங்க திஸ் இஸ் மாலை இங்க வர்றான் ராமு நடுவுல. ரொம்ப பாக்குறீங்க வாங்க போட தெரிஞ்சிட போறா உட்காந்துருக்காங்க பசை தயாரிக்க பசை
என்ன குளிக்கிறியா இதை பத்தியா ஆட்டுக்குட்டியும் குரங்கு. செருப்பு வேணா போட்டுவாங்க ராஜு. ஆ செருப்பு வேணா இது ஆமாண்டா செருப்பு. வாரு அந்த நான் கேம்பஸ் இது வந்தேன்டா சத்யா, ஸ்கவுட் இருக்குல்ல கிஷோர், ஸ்கவுட் வந்தப்ப அந்த ரூம் இருக்கு பார்த்தியா, அங்கே தான் ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க. கரெக்டாக 10 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த தண்ணியில் தான் குளிப்போம். காலையில் 6 மணி 7 மணிக்கு அந்த இதில் கரெக்டாக குளிக்க வச்சுக்குவாங்க. பயப்படாத, எனக்கு பயமாக இருக்குது. என்ன அப்படி பண்ணுறீங்க? சரி பாடுறோம். மக்களே, நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியல, ஒரு நம்ம ஒருத்தர் வந்தார். சப்ஸ்கிரைபர்லாம் சொன்னால் அடிச்சு விடுவாங்க, யாரும் தெரியல. ஆனால் எங்களையும் யூடியூப் சேனலில் காட்டுங்க தம்பி அப்படின்ட்டு எங்கள் வீடியோ எடுக்க சொன்னார். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. நல்லா பேசினார். மக்களே, கிஷோர் படித்த ஸ்கூலுங்க இது. நான் இந்த ஸ்கூல்ல படித்தேன். இது என் கிளாஸ். எது உங்கள் கிளாஸ்? கிளாஸ் ஹாஸ்டல். இது எத்தனை ஃபர்ஸ்ட் கிளாஸ்? என் கிளாஸ் ஹாஸ்டலா? ஏதாவதுவா? மக்களே, நம்ம மட்டும் ஒருத்தவங்க ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க, தள்ளுவண்டிக்காரண்ணா நம்மளும் யூடியூப் சேனலில் வீடியோவில் போடுங்க அப்படின்னு. தண்ணி வேறு ஊரில் வெளியேன்னு சொல்லி ரொம்ப புலம்புறாருங்க. ஏத்ரா ஓகேங்கண்ணா. இதெல்லாம் ஒரு மெமரிஸாக இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி அந்த மாமா விட்டாமல் இருக்காங்க. எங்கடா இங்க ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, அதை காணோம். உள்ளதான் மரம் சாகுடுச்சுருங்க. கேட்டுக்கிட்ட போய்த்துருக்காங்க. ஆனா எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்கு எல்லாமே. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப குப்பை விட்டாங்க. எல்லாத்தையுமே இங்க குப்பை தான் பெருக்கி விடுவாங்க. படிக்கலங்க. 3 வருஷம் ஸ்கூல் படிக்கலையா? ஸ்கூல்ல இல்ல, ஆனா வந்து குப்பை பெருக்க விட்டாங்க. ஏன்? இது ஆண்டு விழா. 3 வருஷம் தமிழ் கூட ஆண்டு விழாக்கு வந்தேன். வந்தப்ப என்ன பண்றாங்க? ஆமா, கெஸ்டா வந்தாலும் குப்பை பெருக்கு அதெல்லாம் இதெல்லாம்ன்றுவாங்க. இன்னும் அந்த கடை இருக்காடா கிஷோர்? இங்க ஒரு கடை இருக்கும்ல, நாங்க வந்தப்ப சண்டையை போட்டுருந்தோம். அந்த கடை இருக்குல்ல, அந்த கடையில தான்டா நல்லா இருக்கும். 30 ரூபாயும் ஆமாமா. அங்க பின்னாடி தோசை கடை ஒண்ணு இருக்கும், தோசை கடையும் நல்லா இருக்கும். கூட போனப்போ அந்த ஹெச்எம் தங்கமானவர். அதான் டீச்சரா? பிரேமலதாவா அந்த டீச்சர் பண்ணது? ஆமா, அவங்க இங்கதான் உட்காந்துருப்பாங்க. அப்படியே ரவுண்ட் சின்ன பையன் உட்கார பில்லாச்சு. நானு மரம்லாம் மரம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் புதுசா போட்டுருக்காங்க. எது ஸ்டேஜா? ஸ்டேஜில் உட்காரு. இதெல்லாம் கோயில் தான்.